பிறை டிவி ஊடாக பிறை வெளிநேர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சமூகம், கல்வி, கலை, கலாசாரம், அறிவியல், பண்பாடு, பாரம்பரியம், மரபு மற்றும் வரலாறு, கலை, இலக்கியம் சார்ந்த ஆளுமைகளோடு கதையாடுகின்ற களமாக பிறைவெளி நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கின்றோம். பிரதி ஞாயிறுகளில் மாலை 5 மணி முதல் நேர்கள் பிறைவெளியில் எங்களோடு பேச காத்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கூட நாம் முக்கியமான ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கின்றோம். கல்வித்துறை சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பேசலாம் என்று இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் அதிதியாக இணைந்திருப்பவர் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் கல்விப்பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி JD கரீம்பீன் அவர்களை பிறைவெளி அன்போடு வரவேற்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் கலாநிதி கரீம்பீன் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு கல்வியியலாளர் என்ற வகையிலே கல்வித்துறை சார்ந்து பேசலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக கல்வி என்று வருகின்ற போது முக்கியம் வருகின்ற முதல் பாத்திரமாக ஆசிரியர் அமைகிறார். திண்ணை வழி கல்வி முறையில் தொடங்கி இன்று இணைய வழி கல்வி முறைக்கு மாறி இருக்கின்ற ஒரு நவீன நூற்றாண்டிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கல்வியை வழங்குகின்ற பாத்திரமாக கருதப்படுகின்ற உபாத்தியாயர் என்று சொல்லப்படுகின்ற அல்லது குரு சிஷ்ய முறையில் இருந்து நாங்கள் மாற்றமடைந்த ஒரு நவீன ஆசிரியரை கண்டடைகின்ற ஒரு காலத்துக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஆசிரியம் என்கின்ற பாத்திரம் இன்றைய கல்வியியல் உலகில் பெறுகின்ற முக்கியத்துவம் என்ன? குறிப்பாக ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்ன? இது தொடர்பாக உங்களது அனுபவங்களை முதலிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி முல்லை முஸ்லிஃபா அவர்களே. உண்மையில் ஆசிரியர் தொழில் மிகவும் ஒரு புனிதமான ஒரு தொழில். ஏனைய துறைகளுக்கெல்லாம் துறை சார்ந்த வல்லுநர்களை, இந்த நாட்டுக்கு தேவையான சிறந்த பிரஜைகளை உருவாக்குவது ஆசிரியர். அந்த ஆசிரியர் என்பவர் முன்பள்ளி பருவத்தில் இருக்கின்றவரும் ஆசிரியர்தான், பல்கலைக்கழகத்தில் கற்பித்துக் கொடுக்கின்ற அந்த விரிவுரையாளரும் ஆசிரியர்தான். அந்த வகையில் இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு தேவையான புத்திஜீவிகளை உருவாக்குவது இந்த ஆசிரியர்கள். இன்று எமது நாடு பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கின்ற இவ்வேளையில் ஆசிரியர்கள் அவர்கள் ஒரு நோக்குடன், ஒரு விஷனுடன் அவர்கள் இந்த மாணவர் சமுதாயத்தை உருவாக்குவது என்பது அவர்களது தார்மீக கடமையும் பொறுப்புமாகும். இந்த நாட்டில் இருக்கின்ற வைத்தியர்களாக இருக்கலாம், பொறியியலாளர்களாக இருக்கலாம், சட்டத்தரணிகளாக இருக்கலாம், அல்லது இந்த நாட்டை ஆளுகின்ற ஜனாதிபதியாக இருக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம். இவர்கள் அனைவரையும் உருவாக்குகின்றவர்கள் ஆசிரியர்கள். இவர்கள் சிறந்த நடத்தைகளை காட்ட வேண்டுமா? அந்த நடத்தையை உருவாக்குகின்ற வேலையை உண்டு பண்ணுபவர் ஆசிரியர். அந்த வகையில் ஆசிரியர் தொழில் என்பது புனிதமானது. மார்க்கத்தின் அடிப்படையிலும் பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் கைதிகளுக்கு கொடுத்த தண்டனை, அவர் கொடுத்த தண்டனை எழுத வாசிக்க தெரியாத 10 சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே அந்த தண்டனை. அப்பொழுது அந்த தண்டனை கொடுத்தது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு. மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதல்ல, எழுத வாசிக்க கற்றுக் கொடுப்பதற்கு பணித்தார்கள். எனவே அந்த வகையில் எங்களுக்கு தெரியும், அது எந்த கல்வியாக இருந்தாலும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய கல்வியாக இருந்தால் அதனை தேடுவது ஒரு நன்மை பயக்கும் காரியமாக மட்டுமல்ல, அது இபாதத்தாகும் என்ற விடயத்தினையும் அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அந்த வகையில் இந்த ஆசிரியத்துவம் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விக்காக வென்றி கல்வியினால் சமூக மாற்றம் ஏற்பட முடியும் என்பதனாலேயே அன்று தனது சஹாபாக்களை கல்வி ரீதியாக பலப்படுத்தினார்கள். அந்த சஹாபாக்கள் எவ்வாறு மாறினார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது காலத்திலே இந்த உலகத்தின் பல பகுதிகளை ஆட்சி செய்கின்ற அளவுக்கு முஸ்லிம்கள் மாறினார்கள். மட்டுமல்ல, அன்றைய காலத்தில் பல துறைகளிலும்
பல கல்வித்துறையாக இருக்கலாம், பொறியியல் துறையாக இருக்கலாம், எல்லா துறைகளிலும் முஸ்லீம்கள் இந்த உலகத்துக்கு பங்களிப்பு செய்தார்கள். இது கல்வியினாலேயே முடியும். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வியையும் நீங்கள் கேட்டீர்கள். இன்று ஆசிரியர்கள், இந்த நவீன ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை, பண்டைய ஆசிரியருக்கும் நவீன ஆசிரியருக்கும் ஒரு வேறுபாடு காணப்படுகின்றது. பண்டைய ஆசிரியரை பொறுத்தவரையில் அன்றைய காலம் குறிப்பிட்ட பாட உள்ளடக்கத்தினை அவ்வாறே மனனம் செய்து மாணவர்களுக்கு அவற்றினை கற்பித்துக் கொடுப்பது மாத்திரம்தான் அவரது பணியாக இருந்தது. இன்று அப்படியல்ல. அறிவு என்பது மிக வேகமாக வளர்ந்து கொண்டு செல்கின்றது, மிக வேகமாக பரவி செல்கின்றது. இன்று நாங்கள் வாழ்கின்ற இந்த சமூகத்தை knowledge based சொசைட்டி என்று சொல்வோம். கல்வி 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 மைய சமூகம் என்று சொல்கிறோம். எக்கனமியை knowledge based எக்கனமி என்று சொல்கின்றோம். கல்வி மைய பொருளாதாரம் என்று சொல்கின்றோம். knowledge explosion என்று சொல்வோம். அறிவின் பெரிய வெடிப்பு என்று சொல்வோம். எனவே இன்றைய மாணவர்களும் மிக வேகமாக கற்கக்கூடியவர்கள். இன்று கண்டென்ட், நான் சொன்னேனே, ஆரம்ப கால ஆசிரியர்கள் குறிப்பிட்ட பாட விடயத்தை மாத்திரம் கற்பித்துக் கொடுத்தால் போதும். இப்ப அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் அறிவு என்பது அப்டேட், இற்றைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் இன்று ஆசிரியரின் பணி சற்று கடினமானதும் தான், சிக்கலானதும் தான். ஏனெனில் ஆசிரியர் ஒவ்வொரு நாளும் குறித்த பாட விடயத்தை அப்டேட் பண்ணக்கூடியவராக, இற்றைப்படுத்தக்கூடியவராக இருத்தல் வேண்டும் அவர். ஏனெனில் இன்றைய மாணவர் சமூகம் அவர்களும் பல்வேறு, எங்களுக்கு தெரியும், தொழில்நுட்ப வளர்ச்சி, பல்வேறுபட்ட டிவைசஸ்கள் காணப்படுகின்றன. அப்ப இன்று பல்வேறுபட்ட ஆய்வுகளினூடாகவும் கண்டுபிடிப்புகளின் மூலமாகவும் அறிவு மிக வேகமாக வளர்ந்து வருவதன் காரணமாக அந்த வகையில் இது ஆசிரியர் முகம் கொடுக்கிற ஒரு சவாலும் தான். அவர் தனது அறிவை இற்றப்படுத்திக் கொள்ள வேண்டியவராக இருக்கிறார். இல்லாவிட்டால் மாணவர்களால் அந்த ஆசிரியர் அடையாளப்படுத்தப்படுவார். இந்த ஆசிரியர் போதாத ஒருவராக இருக்கிறார் என்று அடையாளப்படுத்தப்படுவார். அந்த வகையில் இது ஒரு சவால் மாணவர்கள் மத்தியிலே. அது மட்டுமல்ல, இன்று ஆசிரியர் வகுப்பறையிலே ஆரம்ப கால ஆசிரியர் போல ஒரு கரும்பலகையும் சோக் வெங்கட்டியை மாத்திரம் அவருக்கு இன்றைக்கு பயன்படுத்த முடியாது. இன்று பல்வேறுபட்ட டிவைசஸ் வந்திருக்கின்றன, பல்வேறுபட்ட கற்பித்தல் நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் வந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும், அந்த டிவைசஸினை ஆசிரியர் பயன்படுத்துவதற்கு ஒரு தியரி இருக்கின்றது, அது கோட்பாடு இருக்கின்றது. அதை நாங்கள் ஆசிரியருக்கு மாத்திரம் நாங்கள் கற்பித்துக் கொடுப்போம். டிபெக். ஒரு ஆசிரியருக்கு வெறுமனே பாட உள்ளடக்க அறிவு மட்டும் போதாது. இந்த நவீன உலகத்தில் அவருக்கு கட்டாயம் கற்பித்தல் அறிவு வேண்டும். அதுக்கு அப்பால் ஆசிரியருக்கு தொழில்நுட்ப அறிவு வேண்டும். இவற்றை இன்டகிரேட், இவற்றை அனைத்தையும் ஒன்றிணைத்து கற்பித்துக் கொடுக்க வேண்டிய திறனும் தேவை. இந்த வகையில் இது ஆசிரியருக்கு ஒரு சவால். முக்கியமாக கலாநிதி கரீமுddin அவர்களே, நீங்கள் முக்கியமான விடயங்களை சொன்னீர்கள். ஒன்று, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு முன்மாதிரியான கல்வி செயற்பாட்டுக்கு ஒரு ஆதாரமாக இருந்தார்கள் என்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே ஒரு ஆசான் என்று சொல்லலாம். ஆகவே அந்த வழியிலே கற்பித்தல் துறைக்கு வருகின்ற ஆசிரியர்கள் பண்டைய ஆசிரியர்களோடு ஒப்பிடுகின்ற போது இன்று எதிர்நோக்குகின்ற சவால்கள் பற்றி சொன்னீர்கள். இது மிக முக்கியமான ஒரு விடயம். இன்றைய நவீன ஆசிரியர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக நீங்கள் முன்வைக்கின்ற விடயம்தான் இன்றைய தொழில்நுட்ப உலகுக்கு ஏற்ற வகையிலே அவர் தங்களை இற்றைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயம். இந்த இற்றைப்படுத்தல் என்பது சரியாக நடக்கவில்லை என்றால் இந்த அறிவூட்டுதல் என்பது மிக மிக கேள்விக்குரியதாக மாறிவிடும். கற்பித்தல் என்பது கற்றல் என்று சொல்வார்கள். கற்கத்தான் கற்பிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் என்று சொல்வார்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு கல்வியலாளர் என்ற வகையிலே அறிவு, திறன், மனப்பாங்கு என்று சொல்வார்கள். இந்த அறிவை வழங்குவதன் மூலம் கற்பித்தல் ஊடாக ஒரு நடத்தை மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். ஆக இந்த நடத்தை மாற்றத்தை உருவாக்குவதிலே அறிவையும் திறனையும் மனப்பாங்கையும் உருவாக்குவதில்லை. நான் நினைக்கிறேன் இன்றைய கல்வி முறையிலே இந்த மனமாற்றம் அல்லது மனப்பாங்கை உருவாக்குதல் என்பது கூட ஆசிரியர்களுக்கு சவாலாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதுவும் பண்டைய காலத்துடன் தொடர்புபடுத்தி எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். ஒரு மனிதனின் அறிவில் ஏற்படுகின்ற மாற்றம் மட்டுமல்ல, நடத்தை மாற்றம் அல்லது கற்றல். நீங்கள் சொன்னது போல ஒரு மனிதனின் மனப்பாங்கு, எட்டிடியூட் என்று நாங்கள் சொல்லுவோம், எட்டிடியூடில் ஏற்படுகின்ற மாற்றம், அதற்கு அடுத்ததாக அந்த எட்டிடியூடில் ஏற்படுகின்ற மாற்றத்துடன் ஸ்கில், திறனில் ஏற்படுகின்ற மாற்றம். இன்று பெரும்பாலான ஆசிரியர்கள்
நாங்கள் பார்க்கின்றோம். அறிவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்களை குறை சொல்லியும் பிழை இல்லை. காரணம் என்னவெனில் இலங்கையின் பாடத்திட்டம் அறிவையும் மனப்பாங்கையும் திறனையும் வலியுறுத்தினாலும் இலங்கை நாடு இலங்கையில் இருக்கின்ற கல்வி கொள்கையாளர்கள் இதனை வலியுறுத்தினாலும் இலங்கையில் பாடத்திட்டம் வெறுமனே அறிவினை மாத்திரம் அளவிடக்கூடியதாகத்தான் காணப்படுகின்றது. மதிப்பீட்டு முறை அப்படித்தான் காணப்படுகின்றது. எனவே அதை ஆசிரியரை குறை சொல்லி இங்கே குறை செல்வதில் அர்த்தமில்லை. ஆனாலும் ஆசிரியர்களுக்கு ஒரு தார்மீக கடமை ஒன்று இங்கே காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், ஆசிரியர்களுக்கு நடத்தை மாற்றம் என்பது எட்டிடியூடிலும் சேஞ்ச் ஏற்படுவது. எட்டிடியூட் என்று சொல்லுகின்ற நேரம் அதாவது மனப்பாங்கு, உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் உள்ளத்துடன் தொடர்புடையது. இந்த நாட்டுக்கு நாங்கள் நட்பிரஜியுள்ள ஒரு 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 மனிதனை உருவாக்குவது எங்களது கல்விக் கொள்கை, அதாவது ஒரு கல்வி இலக்காக காணப்படுகின்றது. அவன் எவ்வளவுதான் அறிவுள்ளவனாக இருந்தாலும் சிறந்த நடத்தை ஒன்றினை ஒரு மாணவனிடத்தில் ஏற்படுத்த வேண்டுமெனில் அவனிடம் மனப்பாங்கில் மாற்றம் ஏற்பட வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு ஜப்பான் போன்ற நாடுகளை நோக்கலாம். ஜப்பான் போன்ற நாடுகளில் எங்களுக்கு தெரியும், அவர்கள் பாடசாலைக்கு செல்கின்ற போது அல்லது எங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு உதாரணத்தை கொண்டு வரலாம். நான் பார்த்தேன் ஒரு ஃபுட்பால் மேட்ச், அதில் ஜப்பானிய ரசிகர்கள் இருந்தார்கள். அந்த உதைபந்தாட்ட நிகழ்வு முடிந்ததன் பின்னர் ஜப்பானியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த ஸ்டேடியத்தில் இருக்கின்ற குப்பைகள் எல்லாம் எடுத்து வந்து டஸ்ட்பினில் போட்டுவிட்டு செல்வார்கள். அங்கே அது திறனிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, மனப்பாங்கிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. எமது நாட்டில் அப்படியா? எங்களது பாதையை எடுத்து பாருங்கள், ஏன் வீட்டை எடுத்து பாருங்கள். இதுதான் மனப்பாங்கில் ஏற்படுகின்ற மாற்றம். அவன் இருந்த இடத்தை சுத்தம் பண்ணிவிட்டு செல்கின்றான். இது ஜப்பானியர் இந்த மாற்றம் எவ்வாறு அந்த ஜப்பானியர்களிடம் வந்தது? அந்த நாட்டில் காணப்படுகின்ற கல்வி திட்டம், அந்த நாடு அந்த மாணவர்களிடத்தில் ஏற்படுத்திய மனப்பாங்கு ரீதியான மாற்றம். இங்கே முஸ்லிம் பார்வையாளர்கள் பலர் இருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் பல கிளைகளை கொண்டிருக்கின்றது. அதில் உயர்ந்தது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வது, குறைந்தது இமாதத்துல் அஸானி தரீக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாதியில் இருக்கின்ற தீங்கான ஒரு விடயத்தை அகற்றுவது என்று அதனை ஜப்பானியர்கள் பிராக்டிஸ் பண்ணுகின்றார்கள். எமது முஸ்லீம் கிராமத்து அல்லது நகர சாலைகளை எடுத்து பார்க்கின்ற போது அங்கே குப்பை கூலங்களும் அசுத்தமானதாகவும் காணப்படுவதை பார்க்கலாம். மட்டுமல்ல, பள்ளி வாயிலுக்கு சென்று பாருங்கள், எவ்வாறு ஸ்லீப்பர்களை வைத்திருக்கிறார்கள். எங்கிருந்து மாற்றம் வர வேண்டுமோ அங்கே வரவில்லை. ஆனால் ஜப்பானிய பாடசாலை ஒன்றை சென்று பாருங்கள், எவ்வாறு கிளீனாக அந்த பாடசாலைகளை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை பேசுகின்ற நாங்கள், இஸ்லாத்தை போதிக்கின்ற நாங்கள், இந்த மார்க்கம் ஏனையவர்களுக்கு ஒரு முன்மாதிரி மிக்க மார்க்கம். நாங்கள் எங்களது நடத்தைகள் மனப்பாங்கில் நாங்கள் இஸ்லாத்தை பற்றி பேசுவோம். எங்களுக்கு அது சம்பந்தமான அறிவு இருக்கின்றது. ஆனால் அது சம்பந்தமான இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற அந்த மனப்பாங்கு மாற்றம் அங்கே வரவில்லை. எமது நாட்டிலும் இந்த கல்வி திட்டத்தில் உள்ளடக்கியிருக்கிறார்கள், மனப்பாங்கு மாற்றத்துக்கான உள்ளடக்கமும் இருக்கின்றது. எனவே அந்த வகையில் ஆசிரியர்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களின் நீங்கள் அறிவில் மாற்றத்தை ஏற்படுத்துவது போல மனப்பாங்கிலும் திறனிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இது எமது நாடு எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல, எமது மார்க்கம் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. ஆசிரியர்கள் முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும் என்பது இதிலே மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது. இந்த நடத்தை மாற்றம் வருகிற போது, மாணவர்களிடம் மனமாற்றம் வருகின்ற போது கற்றல் என்பது மிக உயர்ந்த இடத்தில் அதாவது யதார்த்தமான நிலையை சென்றடையும். இன்னும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். கலாநிதி கரீம்தீன் அவர்களே, நீங்கள் கல்வியாளர் என்ற வகையிலே, புதிய ஆசிரியர்களை பயிற்றுவிப்பவர் என்ற வகையிலே, வகுப்பறைகளிலே கற்பித்தல் மேற்பார்வைகளை மேற்கொள்பவர் என்ற வகையிலே, இன்றைய கற்பித்தல் முறையிலே ஆசிரியர்களுடைய மெதடாலஜின்னு சொல்லுவோமே, இந்த கற்பித்தல் முறைமை எந்தளவு இருக்கிறது? இதை மேலும் வலுவூட்டை செய்வதற்கு என்ன வகையான வழிமுறைகளை ஆசிரியர்களுக்கு சொல்லலாம் என்பது பற்றி சொல்ல வேண்டும். உண்மையாக ஆசிரியராகிய இலங்கை ஆசிரியர்களை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட சவால்கள் காணப்படுகின்ற ஒரு உண்மை இருக்கின்றது. அதனை நாங்கள் வேறொரு இன்னொரு கேள்வியில் பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி, ஆசிரியர்கள்
அது எத்தகைய கற்பித்தல் முறைகளை பயன்படுத்தலாம் என்பது. உண்மையாக ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அவர்களது ட்ரைனிங்கில் பயிற்சியின் போது சிறந்த கற்பித்தலை மேற்கொள்கிறார்கள். ஏனெனில் நான் அதனை சூப்பர்வைஸ் பண்ண போகின்ற ஒருவன் என்ற வகையில் சிறந்த முறையில் கற்பிக்கிறார்கள். அந்த திறன் இருக்கின்றது. அந்த ட்ரைனிங் முடிந்தவுடன் அவர் பாடத்திட்டம் எழுதுவதில்லை, கற்பித்தல் உபகரணம் தயாரிப்பதில்லை, சரியாக தனது அதாவது கிளாஸ் ரூம் என்வைரன்மெண்ட்னு சொல்லுவோம், அதனையும் சரியாக அமைத்துக் கொள்வதில்லை. இது நல்ல ஒரு விடயம் அல்ல. கட்டாயம் ஆசிரியர்களுக்கு நாங்கள் சொல்கின்ற விடயம், எங்களது இன்றைய நவீன உலகில் எமது வகுப்பறைகள் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் காணப்படுகின்ற ஒரு உண்மை இருக்கின்றது. அங்கே அவர் பவர்பாயிண்ட் பிரசன்டேஷனை பயன்படுத்த வேண்டுமெனில் அங்கே எலக்ட்ரிசிட்டி வசதி இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை. எனவே இவற்றை கருத்தில் கொண்டு நவீன கற்பித்தல் முறைகளை கைகொள்வது என்பது கடினமானது. அந்த வகையில் ஆசிரியர்கள் எவ்வாறு செய்யலாம் என்று சொன்னால், கிடைக்கப்பெறுகின்ற வளங்களை மிக சிம்பிளாக ஆசிரியர்கள் அவர்களுக்கு கற்பிக்கலாம். உதாரணமாக நான் பார்க்கிறேன் ஒரு விடயத்தை, நான் வளமையாக சொல்கின்ற விடயம், ஒரு புவியியல் ஆசிரியர் வெறு சிம்பிளாக சில விதிகளை யோசிக்கலாம். அவர் உதாரணமாக பள்ளத்தாக்கு என்பதனை கற்பிக்கிறார். எவ்வாறு கற்பிப்பார்? 2 மலைகளுக்கு இடையில் சொல்வது அவர் அந்த மொழியில் கற்பிப்பார். அதே மாதிரி சுவடு இப்படி கற்பிப்பார். அதை மனப்பாடம் செய்வார்கள், பிள்ளைகள் எழுதுவார்கள். இதை எவ்வாறு இவர் பிள்ளைகளுக்கு மிக அதாவது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஊடாக கற்பிக்கலாம் என்று சொன்னால், இப்போ உதாரணமாக அந்த 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 பாடசாலை மலைநாடாக இருந்தால் அந்த பிள்ளைகளை வெறும் அதாவது வகுப்பறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து, இங்கே பாருங்க இதுதான் பள்ளத்தாக்கு, நான் மலைநாட்டை சேர்ந்தவன், எனக்கு அவ்வாறு நான் அப்படி கற்கவில்லை, உண்மையாக இலகுவாக கற்பிக்கலாம். ரைட். ஒரு கரையோர பிரதேசத்தை சேர்ந்த மாணவனாக இருந்தால் ஒரு சுற்றுலா செல்கின்ற போது அது நாங்கள் கல்வி சுற்றுலா என்று சொல்கிறோம். அவர்களுக்கு காட்டலாம், இதுதான் சுவடு, இதுதான் பள்ளத்தாக்கு, இதுதான் வி வடிவம், இதுதான் யூ வடிவம், அப்படியான பல விடயங்கள் அந்த புவியியல் பாடத்திலே காணப்படுகின்றது. இவ்வாறு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களது சூழலை வைத்து நான் சொல்ல வருகின்ற விடயம், எமது சூழலை வைத்தே கற்பிக்கலாம். மிக கஷ்டப்பட தேவையில்லை. ரைட். உதாரணமாக இஸ்லாம் பாடத்தில் இருப்போமே, ஹஜ்ஜை பற்றி படிப்பிக்கிறார். மிக இலகு. எப்படி நாங்கள் கௌபத்துல்லாவை செஞ்சு அந்த மத்தாஃபை செஞ்சு கைப்பணியெல்லாம் செஞ்சு எல்லாம் கஷ்டப்படுத்த தேவையில்லை. ஒரு வீடியோவை இதை காட்டலாம், எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி வெரி சிம்பிளாக செய்யலாம். ஒரு பாடசாலையில் இருக்குமே ஒரு கம்ப்யூட்டரில். இவ்வாறு ஆசிரியர்களை கடினப்படுத்துவதற்கு நான் விரும்பலை. ஆசிரியர் கொஞ்சம் சிந்தித்தால் மிக அவருடைய வேலையும் அவர் இலகுவாக்கி மாணவர்களுக்கும் இலகுவாக செய்யலாம். இப்போ பள்ளத்தாக்கை நாங்கள் செய்து காட்ட தேவையில்லை, உள்ள பள்ளத்தாக்கை காட்டலாம். ரைட். அல்லது வீடியோ கிளிப்ஸ். இன்றைக்கு கொஞ்சம் ஆசிரியர்கள் டெக்னாலஜி சைடில் கொஞ்சம் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். பல டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் இருக்கின்றன, அவற்றில் காட்டலாம். உதாரணமாக நாங்கள் ஜியோகிராஃபியில் A லெவலில் படித்தோம், இந்த நில உருவங்களை படித்தோம். அப்போ ஒரு 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 வீடியோவின் ஊடாக காட்டலாம். ஒரு பாட்டில், தமிழ் பாட்டில் அந்த எல்லா நில உருவங்களும் வந்து செல்கின்றது, அதனை காட்டலாம். இவ்வாறு மிக இலகுவாக. உண்மையில் சோக்கன் டோக்காக இருக்காமல் ஆசிரியர்கள் தேடல் உள்ளவர்களாக, அனுபவம் நிறைந்தவர்களாக வகுப்பறைக்கு செல்கின்ற போது கலைத்திட்டத்தினுடைய முழுமையான அனுபவத்தோடு செல்கின்ற போது புதிய நுட்பங்களை கண்டடைய முடியும் என்பது நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களின் சாராம்சமாக இருக்கும். கலாநிதி கரீம்தீன் அவர்களே, உண்மையில் ஆசிரியர் தொழிலா சேவையா என்கின்ற பெருத்த கேள்வி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற சூழலில் ஆசிரியர்கள் சவால்களை எதிர்நோக்குகின்றார்கள். குறிப்பாக ஆசிரியர்களுடைய சம்பளம் தொடர்பாக விமர்சனங்களும் காணப்படுகின்றன. இன்றைய பொருளாதார சூழலில் இலங்கையை பொறுத்தவரையில் ஆசிரியர்களுடைய சம்பளம் தொடர்பான பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக பெண்களுடைய ஆசிரியத்துவ செயற்பாடு தான் அதிகரித்திருக்கிறது. 70% மேற்பட்டவர்கள் பெண்களாக இன்று பாடசாலைகளில் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஆண்களுடைய கல்வித்துறைக்கான வரவு குறைவாக இருக்கின்றது என்கின்ற பல விமர்சனங்கள் இருக்கிறது. இதனோடு தொடர்பட்டதாக ஒரு விடயத்தை நான் உங்களிடம் கேட்க வேண்டும். குறிப்பாக சொல்வார்கள், கற்பித்தல் என்பது எங்களை சுவனத்துக்கு அழைத்து செல்கின்ற ஒரு வழியாக இருக்கிறது என்று சொல்வார்கள். கற்பிப்பதன் மூலமாக சுவனத்துக்கு செல்ல முடியும் என்று சொல்வார்கள். இன்று அதனை ஆசிரியர்களுக்கு ஒரு 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 அறிவுரையாக சொல்லி பயமுறுத்துகின்ற ஒரு சூழலும் நமது சமூகத்தின் மத்தியிலே காணப்படுகின்றது. அவ்வாறு இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று பயமுறுத்துகின்ற ஒரு சூழலும் காணப்படுகின்றது. இவற்றை அடிப்படையாக கொண்டு இன்றைய ஆசிரியர்களுடைய மனோபாவம் தொடர்பிலே நீங்கள்
உங்களது கருத்துக்களை சொல்ல வேண்டும். உண்மையாக சிறந்த ஒரு கேள்வி. நானும் பல்வேறுபட்ட வீடியோக்களின் ஊடாக கேட்ட ஒரு விடயம், குத்துபாக்களிலும் பல்வேறுபட்ட ஆசிரியர்களுக்கான நிகழ்ச்சிகளிலும் ஆசிரியத்துவம் சம்பந்தமாக பல உலமாக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடாத்தி வருகின்றார்கள். அதில் ஆசிரியர்களுடன் மாத்திரம் கதைக்க வேண்டிய விடயங்களையும் அவர்கள் அதனை கதைக்கிறார்கள். அது அவர்கள் கதைப்பது தவறில்லை. ஆனால் அதனை வீடியோ எடுக்கின்ற போது, இப்போ இந்த நிகழ்ச்சியை வீடியோ செய்து கொண்டிருக்கிறீர்கள், இப்போ ஆசிரியர்களுடன் தொடர்புடைய அந்த விடயங்களை நாங்கள் அவர்களுடன் மாத்திரம்தான் கதைக்க வேண்டும். அது வீடியோக்களின் மூலமாக கவர் பண்ணுகின்ற போது நாங்கள் அவ்வாறான பேச்சுக்களை அதாவது நீங்கள் சொன்னது போல ஆசிரியர்கள் கொஞ்சம் ஃபெடப்பாக இருக்கிறார்கள், எங்களை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, பயமுறுத்துகிறாங்க. அந்த இடத்தில் அவர்களது குறைகளை, அதாவது இப்படி வீடியோ செய்கின்ற நேரம் குறைகளை கதைப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, அவ்வாறு கதைத்தாலும் அந்த வீடியோவை எடிட் பண்ணலாம் அல்லது ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். நானும் கேட்டேன், நரகத்துக்கு நீங்கள் சொன்னது போல சுவர்க்கத்துக்கு செல்கிற ஒரு பாதையாக இந்த ஆசிரியர் தொழிலை இருக்கலாம். அதே நேரம் நரகத்துக்கு கூடுதலானவர்கள் செல்கின்றார்கள் என்றால் ஆசிரியர்கள் என்ற கருத்தும் பட சில உலமாக்கள் சோசியல் மீடியாவில் தனது கருத்துக்களை சொல்லி வருவதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். முதலாவது விடயம், ஆசிரியர் தொழில் மட்டுமல்ல, எல்லா தொழிலையும் அவருக்கு சுருக்கத்துக்கு சொல்லலாம், நரகத்துக்கும் செல்லலாம். இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை நான் சொல்லிவிட்டு சொல்கின்றேன். உலகத்திலே அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான சம்பளம் குறைந்த ஒரு நாடு என்று சொன்னால் பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தானில் ஆசிரியர் ஒருவரின் சம்பளம், குறைந்த சம்பளம், அதாவது புதிதாக சேர்கின்ற ஒரு ஆசிரியருக்கான சம்பளம் 1,80,000. கிரேட் 1 ஆசிரியர் சம்பளம் 2,40,000. இந்தியாவில், எமது அண்மை நாடான இந்தியாவில் ஒரு ஆசிரியருக்கான சம்பளம் 1,20,000. அவரது சம்பளம் 2 லட்சம் வரை கூடி செல்கின்றது. சிங்கப்பூரில் ஒருவரின் சம்பளம், ஒரு புதிய ஆசிரியரின் சம்பளம் 8,75,000. அது 10 லட்சம் வரை செல்கின்றது. ஏன் மலேசியாவில் ஒரு ஆசிரியரின் சம்பளம், மாதாந்த சம்பளம், ஒரு புதிய ஆசிரியரின் சம்பளம் 2 லட்சம், அது 4 லட்சம் வரை செல்கின்றது. இலங்கையின் ஒரு ஆசிரியரின் சம்பளம் குறைந்தது 40,000, கூடினது 90,000 இருக்கலாம். எங்களது நாட்டின் இன்றைய செலவுகளை பார்க்கின்ற போது உண்மையாகவே இந்த சம்பளம் குறைவு. இந்த ஆசிரியர்கள் குறைவானவர்கள் அல்ல. இன்றைய எமது நாட்டில் இப்போது சாதாரண பரீட்சையில் சித்தி எய்தவர்களுக்கு ஆசிரியர் தொழில் இல்லை. இன்று குறிப்பாக ஆசிரியர் தொழிலை பெறுபவர்கள் பெரும்பாலும் பட்டதாரி ஆசிரியர்கள். அவர்கள் உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேற்றை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு சென்றவர்கள். சாதாரணமாக சித்தி எய்தவர்கள் அல்ல, கூடுதலான வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலால் புள்ளிகளை பெற்று சென்றவர்கள். அங்கே 3 வருஷமோ 4 வருஷமோ இருந்து கற்றவர்கள். அவர்கள் வந்து இந்த 40,000 சம்பளத்துக்கு சேர்கிறார்கள். எனவே அவர்களது சேவையை முதலாவது நாங்கள் பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு வேறு துறைகளுக்கும் செல்லலாம். ஆசிரியர் தொழில் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டீர்கள். இன்று ஆண்கள் ஏன் ஆசிரியர் தொழிலுக்கு வருகிறார்கள்? இல்லை, குறைவு. காரணம் என்ன? சம்பளம் குறைவுன்றது. ஆனாலும் இருக்கின்ற ஆசிரியர் தொழிலை செய்கின்ற ஆண்களும் இருக்கிறார்கள். இவர்களையும் நாங்கள் பயமுறுத்துவது என்பது தவறானது. ஆனால் அவர்களை நாங்கள் மோட்டிவேட் பண்ண வேண்டும், அவர்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும், அவர்களது இந்த தொழிலை மேலும் புனிதமாக பார்க்க வேண்டும். ஏனெனில் இவ்வாறு நாங்கள் சோசியல் மீடியாவில் அவர்களை பற்றி நெகட்டிவாக கதைக்கின்ற நேரம் அவர்களுக்கு உண்மையாக கேவலத்தை ஏற்படுத்துகின்ற நிலைமையும் காணப்படுகின்றதை சில ஆசிரியர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், அவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை சோசியல் மீடியாவில் செய்வதை. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் ஏதாவது குறை செய்தால் அவருக்கு அறிவுறுத்தலாம். உதாரணமாக இதனை மிகவும் பேச தகுதியானவர் பாடசாலை அதிபர்.
அவர்களது ஸ்டாஃப் மீட்டிங் சொல்லலாம், அல்லது ஒரு உலமாவா அவர் குறிப்பிட்ட பாடசாலைக்கு சென்று அல்லது ஆசிரியர்களை ஒரு மூடிய அறையில் அவர்களுக்கான கைடன்ஸ் வாங்கலாம். ஏனெனில் நான் சொல்லவில்லை ஆசிரியர்மார்கள் செய்வதெல்லாம் சரியென்றும் சொல்லவில்லை. அவர்களும் அவர்களது தொழிலை மேம்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஏனைய கேள்விகளில் அதனை பார்த்தோம். அவர்கள் அப்டேட் பண்ணப்பட வேண்டும், அவர்கள் தனது நாலேஜை அப்டேட் பண்ண வேண்டும், அவர்கள் புதிய உத்திகளை கையாள வேண்டும். ஆனாலும் ஏனைய தொழில்களை ஒப்பிடுகின்ற போது இவர்களது சம்பளம் குறைவு, இவர்களை நாங்கள் மேலும் என்கரேஜ் பண்ண வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிடுகிறேன். உண்மையில் ஆசிரியர்கள் வலுவூட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் உங்களுடைய கருத்திலே முக்கியத்துவம் பெறுகிறது. ஆசிரியர்களை வலுவூட்டுவதனூடாக அவர்களை முன்மாதிரி பாத்திரங்களாக மாற்ற முடியும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆசிரியம் என்று சொல்வோம், குற்றம் களைபவராக ஆசிரியர் இருக்கிறார் என்று சொல்வார்கள். இந்த ஆசிரியருடைய முன்மாதிரி நடத்தை மாணவர்களை சிறந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். கலாநிதி கரீமுddin அவர்களே, இதனோடு தொடர்பாக இன்னொரு விடயத்தை உங்களிடம் நான் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினுடைய பாடசாலை சமூகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், இவர்களுடைய மனோபாவம், இவர்களுடைய நடத்தை ஏனைய சமூகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கூட பல சவால்களும் பல பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் நடைமுறையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே முஸ்லிம் சமூகத்தினுடைய பெற்றோர்கள் அல்லது முஸ்லிம் சமூகம் என்பது தங்களுடைய சமூக பாடசாலைகளை மேம்படுத்துவதிலே எத்தகைய அவதானத்தை செலுத்த வேண்டும், எத்தகைய முன்மாதிரியான போக்குகளை கொண்டிருக்க வேண்டும், ஆசிரியர்கள் எத்தகைய ஒரு வலுவான சமூகமாக மாற வேண்டும் என்பது தொடர்பான கேள்விகளும் கடந்த காலங்களிலிருந்து தொடர்ந்தேச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி உங்களுடைய கருத்து? உண்மையாக பாடசாலை என்பது பாடசாலை மாணவர்கள், அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள், அதிபர் மட்டுமல்ல. அதனை நாங்கள் பாடசாலை சமூகமாக பார்க்க வேண்டும். அந்த மாணவர்களின் பெற்றோர்கள், பள்ளி வாயல் நிர்வாகம், அந்த ஊரில் அல்லது அந்த நகரத்தில் காணப்படுகின்ற ஏனைய ஆர்கனைசேஷன்ஸ், யூத் கிளப்ஸ், எஸ்டிசி, ஓபிஏ உடன் இன்னும் பல யூத் கிளப்ஸ், பல்வேறுபட்ட தவ்வா அமைப்புகள் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து பாடசாலையை மேம்படுத்துவதில் ஈடுபட வேண்டும். இன்று அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில் கிட்டத்தட்ட 250க்கு மேலே அரபு மதரசாக்கள் காணப்படுகின்றன. அந்த அரபு மதரசாவில் கற்பித்துக் கொடுக்கின்ற உஸ்தாதுமார்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் எங்களது நாட்டில் தனவந்தர்களின் உதவியினால் தான் அது வழங்கப்படுகின்றது. அவ்வாறு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு எமது சமூகம் என்ரிச்சானது. எவ்வாறு அந்த மதரசா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றதோ அதுபோலவே பாடசாலை கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்தல் வேண்டும். ஏனெனில் எவ்வாறு எமது நாட்டுக்கு உலமாக்கள் தேவையோ அதுபோல எமது நாட்டுக்கு முஸ்லிம் வைத்தியர்கள், முஸ்லிம் பொறியியலாளர்கள், முஸ்லிம் வழக்கறிஞர்கள், முஸ்லிம் புத்திஜீவிகள் தேவைப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு சமூகம் மேல் நோக்கி செல்வோம். இப்போ நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் கைதிகளுக்கு கொடுத்த தண்டனை அங்கே மார்க்கத்தை கற்பித்துக் கொடுப்பதற்கல்ல. அவர்களுக்கு மார்க்கம் தெரியாது, அது இஸ்லாத்தை எதிர்க்க வந்தவர்கள், எழுத வாசிக்க தெரிந்தவர்களுக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மையான செயலாகத்தானே பார்த்தார்கள். அந்த வகையில் பிரயோசனம் அளிக்கக்கூடிய அந்த பாடசாலை கல்விக்கு எவ்வாறு மதரசாக்களுக்கு நாங்கள் செலவழிக்கின்றோமோ அதுபோலவே பாடசாலைகளிலும் இன்று பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றன. அங்கே ஐடி லெப் ஒன்று இருக்காது, இருந்தாலும் அங்கே கணனிகள் இருக்காது, அங்கே போதிய அளவு ஆசிரியர்கள் இருக்காது. என்ன செய்யலாம்? ஒரு சயின்ஸ், அதாவது இன்றைக்கு இலங்கை நாட்டிலே குறிப்பாக சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் பாட ஆசிரியர்கள் குறைவு உள்ளவர்களாக இருக்க. நீங்களும் ஒரு அதிபர், உங்களுக்கும் தெரியும் இந்த பாடங்களுக்கு ஆசிரியரை தேர்வது மிகவும் கடினமானது. என்ன செய்யலாம்? சில வாலண்டியர் டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவர்களுக்கு தனவந்தர்கள் மாதாந்தம் சம்பளம் கொடுக்கின்ற ஒரு வேலையை கொண்டு வரலாம். மட்டுமல்ல, ஈவினிங் கிளாஸஸ் அதை எதிர்க்கின்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் என்னை பொறுத்தவரையில் மேக்சிமம் பாடசாலையை செய்துவிட்டு மேலதிகமாக டியூஷன் கிளாஸ் செய்யலுமா, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். குறிப்பாக நேரம் போதாமல் இருக்கின்றது. குறிப்பாக எனது ஆய்வு ஒன்றும் இருக்கின்றது. இலங்கையிலே பொருளாதார ரீதியாக பின்னடைவுள்ள பிள்ளைகள், வறுமையினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், இவர்களுக்கு கல்வியை பெறுவது என்பது மிகவும் கடினம். அவர்கள் ஸ்கூல் எஜுகேஷனை ஃப்ரீ எஜுகேஷனை பெற்றாலும் அவர்களுக்கு டியூஷன் கிளாஸ் செல்ல வேண்டியிருக்கின்றது, புத்தகங்கள் வாங்க வேண்டியிருக்கின்றது, பல்வேறுபட்ட செலவுகள் இருக்கின்றன. இவர்களுக்காக வேண்டி அந்த ஊரில் இருக்கின்ற அந்த ஆர்கனைசேஷன், ஜக்காத் கமிட்டியாக இருக்கலாம்,
ஏனைய அமைப்புகளாக இருக்கலாம், இவர்களது கல்வியில் நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் அது பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். பெரும்பாலும் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இன்று முஸ்லீம்களின் கல்வி சிறந்த முறையில் காணப்படுகின்றது. அதுவும் எங்களுக்கு தெரியும், படித்தவர்களின் பிள்ளைகள் படிக்கிறார்கள், அது பெரும்பாலும் படிக்கிறார்கள், பணம் உள்ளவர்களும் படிக்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்படுவது அந்த வறுமை கோட்டுக்கு உட்பட்ட பிள்ளைகள். அவர்களுக்கும் இம்மாலான முடியுமான உதவிகளை இந்த சமூகம் செய்ய வேண்டும். செய்தால் அந்த பிள்ளைகளும் நாளைக்கு சிறந்த தொழிலை பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. உண்மையில் கல்வி என்பது சமத்துவமாக இருக்க வேண்டும். யாவருக்கும் கல்வி, சமனான கல்வி என்பது வறிய செல்வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விடயம். முக்கியமான விடயங்களை பற்றி நீங்கள் கவனம் செலுத்தினீர்கள். குறிப்பாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள், ஆய்வும் அபிவிருத்தியும் தொடர்பில் நாங்கள் கவனம் செலுத்துகின்ற போது உண்மையிலே கல்வி தேவைகளை இனங்கண்டு அவற்றினை சரியான முறையில் நெறிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இலங்கையினுடைய கல்வி புலம் தொடர்பாக உலகளாவிய ரீதியில் ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கின்ற போதும் கல்வி புலம் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. முஸ்லீம்களோடு தொடர்படுத்தி பார்க்கின்ற போதும் இலங்கையினுடைய முஸ்லீம் கல்வியினுடைய வரலாறு, முஸ்லீம் பாடசாலைகளுடைய வரலாறு, முஸ்லீம் கல்வியலாளர்களுடைய வரலாறு, முஸ்லீம் ஆசிரியர்கள் எத்தகைய கல்வித்துறையில் பங்களிப்பு செய்கின்றார்கள் என்கின்ற விடயம், மாணவர்களுடைய பக்கம் என்று பார்க்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த பரப்புக்குள் இருந்தாலும் கூட இன்றைய எங்களுடைய இந்த அரை மணி நேர நிகழ்ச்சியிலே நாங்கள் ஆசிரியத்துவத்தை முன்னிலைப்படுத்தி கல்வி செயற்பாடுகளில் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு தொடர்பாக நாங்கள் பேசினோம். ஒரு கல்வியலாளர் என்ற வகையிலே நீண்ட காலமாக இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராக பணியாற்றுகின்றீர்கள் என்ற வகையிலே, ஆரம்பத்திலே ஆசிரியராக இருந்தவர் என்ற வகையிலே, ஒரு நலிமையாக மார்க்க சார்ந்த விடயங்களிலே கவனம் செலுத்துகின்றவர் என்ற வகையிலே உங்களுடைய கருத்துக்கள் மிக கனதியாகவும் காத்திரமாகவும் அமைந்தது. பிறைவழி நிகழ்ச்சியினூடாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை செம்மைப்படுத்தியமைக்காக கலாநிதி ஜே.டி. கரீம்தீன் அவர்களே, உங்களுக்கு நாம் எமது மனமார்ந்த நன்றியை இந்த இடத்தில் பதிவு செய்கின்றோம். நல்லது நேயர்களே, பிறை டிவியின் பிறைவழி நிகழ்ச்சியை இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பிறைவழியின் பிரகாசத்தில் பேசுவோம். அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.